பங்குனி மாசம் பிரம்மோற்சவத்துல 3ஆம் திருநாள் அன்று நம்பெருமாள் ஜீயர்புரம் என்ற ஊருக்கு எழுந்தருள்றார். இது ஏதோ இங்கே இருக்கும் அப்படி இப்படின்னு பார்த்தா அந்த ஊர் 15 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ அந்த ஊர் இருக்கு. இங்கிருந்து பெருமாள் பல்லக்கில் எழுந்தருளி காவிரி கரையை கடந்து அந்த ஊருக்கு போய் அங்க போய் உட்காந்துக்கிறார் பெருமாள் அப்படின்னா ஒரு காரணம் இல்லாம இல்லை. க்ஷீராப்தே மண்டலாத்பானோகோ யோகினாம்னு பெருமாள் அங்க ஆதியஞ்சோதி உருவை அங்கு வைத்து இங்கு வந்து பிறந்தான். எதுக்கு போனார் பெருமாள்? எதுக்கு பெருமாள் சிருஷ்டி பண்றார்? எதுக்கு பெருமாள் அச்சாமூர்த்தியா இருக்கார் அப்படின்னா எல்லாருக்கும் குசல பிரஷ்னம் பண்ணி யாருக்கும் எந்த பாவத்திலையும் யார் அப்படி இருக்காலும் எத் பாவோ தத் பவதி அப்படி பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்றார். எதுக்காக பெருமாள் சிருஷ்டி பண்ண? பக்தனை காப்பாது பெருமாள் சிருஷ்டி பண்றான்னு சொல்றான். சரி, இங்கேருந்து கரையை கடந்து 15 கிலோமீட்டர் தூரம் போவானே, திருப்பி அங்கேருந்து கிளம்பிங்க வருவானே அப்படின்னா அந்த ஊர்ல ஒரு பாட்டி வாழ்ந்து வந்தா. அந்த பாட்டிக்கும் பேரனுக்கும் நம்பெருமாள் இடத்துல அலாதியான காதல். யாருக்குதான் இருக்காது இந்த காதல் பெருமாள் இடத்துல? குழந்தை சிரிப்பும் குடிமூக்கியும் பார்த்தா யாருக்குதான் அந்த காதல் இருக்காது? அந்த பையனுக்கு பெருமாளை பத்தி எல்லா கதைகளும் சொல்லி வைத்து வந்தா. அந்த பெண்ணும் பெருமாள் பக்தியா இருந்தான். ஒரு நாள் அந்த பையன் ஏதோ கிளம்பி போறான், ஷவரம் பண்ணிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு போய் காவிரி கரையோரமா உட்காந்துறான். காலை குளிக்க போறான், கால் இடறி அந்த ஆத்தோட ஆத்தா வெள்ளத்தை அடிச்சுன்னு போய் இந்த பக்கம் ஸ்ரீரங்கரைக்கு வந்து உட்காந்துட்டான். அளவுல காப்பாத்திட்ட பெருமாள் அவனை. 2 நாள் இங்கேயே தங்கி இருக்கான். அவனுக்கு ஒரு கவலை, தான் பாட்டி விட்டா அவனுக்கு யாரும் கிடையாது, பாட்டியும் அவனை விட்டா யாரும் இல்லை. இங்க இவன் தவிக்கிறான், அங்க அவ தவிக்கிறா. அந்த பாட்டி வடுமாங்காயும் அந்த மோர் சாதத்தையும் வச்சுட்டு கீரையும் வச்சுட்டு தவிக்கிறா. ஐயோ எங்கடா போன? இப்படி போய் மாட்டினுட்டியே உன்னை காணவே, போய் ரொம்ப நேரம் ஆச்சேன்னு கிடைச்சு பாட்டி இதோ வந்துட்டேன் பாட்டின்னு பையன் ஓடி வந்தான். பாட்டியோட இருந்தான், பாட்டியோட பேசினா, பாட்டி கொடுத்த வடுமாங்கா, பாட்டி கொடுத்த கீரை, பாட்டி கொடுத்த எல்லா விதமான தயிர் சாதம் சாப்பிட்டான். பாட்டியோடவே இருந்தான். பாட்டி அவனும் பேசி மகிழ்ந்தெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்குள்ள இங்க கரையில இங்க வெள்ளம் வடிஞ்சுது. இந்த பையன் அங்கிருந்து ஓடி வந்தான். தட்ட தட்டன்னு ஓடி வந்தா, என்னப்பா இது அப்படின்னா. ஐயோ என்ன பாட்டி, நீ என்ன பாட்டி பண்ணன்னு தெரியலையே. நான் இங்கேருந்து அங்க போனேன்னா காலை வச்சேன், வழிக்கு வந்துட்டேன், நேரம் ஸ்ரீரங்கத்துக்குள்ளே போய் போனேன். வெள்ளம் வடிஞ்சு இங்க வந்திருக்கேன் பாட்டி, பெருமாளை சேவிச்சேன் பாட்டி, நீ 2 நாள் என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு கதறான் பாட்டிட்ட வந்தாடே. என்னடா சொல்ற? நீ தான் அங்க போன, ஷவரம் பண்ணிட்டேன்னு நாவிதன் சொல்றான். ஷவரம் பண்ணிட்டு என் கூட 2 நாளா இருந்தேன், இப்படி இருந்தியாடான்னு பாட்டி சொல்றான். பாட்டிக்கும் புரிஞ்சு போச்சு, பேரனுக்கும் புரிஞ்சு போச்சு. வந்தது யாருன்னா இந்த நம்பெருமாள் ரங்கனான் அங்க போயிருக்காரு. காரணம் என்னன்னா அந்த பக்தனுக்கு, இந்த பாட்டிக்கு இந்த பெருமாளை அப்பேற்பட்ட பக்தி இருந்தனால இந்த பேரனாவே பெருமாள் அங்க போயிட்டார். சரி இங்க வான்னு சொல்லி நாவிதன் அழிச்சுன்னு போறா. அங்க போனா நாவிதன் சொல்றான், இங்க புள்ளதானே வந்தது, என்கிட்ட ஷவரம் பண்ணிட்டு இங்க பாட்டி காத்துக்கான்னு சொன்னா போனேன்னு சொல்லி தந்து பாட்டி அழிச்சு வந்து கொடுத்துறான் பாட்டிட்டு. அப்போ ஏழைகளுக்கு இறங்கும் பெருமாள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்படி இந்த அந்த ஷவரம் பண்ணிக்கிறதுக்காக போன பையன் இடறி விழுந்து இங்க வந்து விழுந்துட்டான். அந்த பாட்டி புள்ள எங்கன்னு தேடுறா. ஷவரக்காரனுக்கும் அனுகிரகம், பாட்டிக்கும் அனுகிரகம். அதனாலதான் இன்னும் போனா பெருமாள் அங்க போய் இறங்கின உடனே பெருமாள் காலத்துல கிளம்பி ஜீவபுரம் அக்ரஹாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு தயிர் சாதம், வடுமாங்க, கீரை அம்சியாகும் பெருமாளுக்கு. எதுக்குன்னா அந்த பாட்டிக்காக தானே பெருமாள் அங்க போனார். அந்த பாட்டியோட சாப்பாடு சாப்பிடதான் அங்க பெருமாள் போனார். அந்த பாட்டிக்காக பெருமாள் அங்க எழுந்தருளி இருந்து, அந்த பாட்டிக்காக பேரனாகவே அங்க இருந்து அப்பேற்பட்ட அனுகிரகம் அந்த பாட்டிக்கு பண்ணினா அப்படின்னு சொன்னா அந்த வைபவத்தை நிகழ்த்தி காட்டணுன்றதுக்காக இந்த ஜீவபுரம்னு ஊரை எம்பெருமானார் ஏற்படுத்தி பெருமாள் அங்க போக வச்சாரு எம்பெருமானார். ஆக பெருமாள் எதுக்கு ஜீவபுரம் போறார் அப்படின்னா பக்தனுக்கு பக்திக்கு ஒரு அனுகிரகம் பண்ணணும். அவ எப்படி இருந்தாலும் சரி, பரம பாஷண்டியா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்டவளா இருந்தாலும் சரி, பக்தின்னு வந்துட்டா பக்தா மாம் அபிஜானாதின்னு பெருமாள் ஏத்துக்கிறான். அப்படி ஒரு பாட்டிக்காக பெருமாள் ராத்திரி 8 மணிக்கு கிளம்பி இரவு முழுக்க அந்த மேலூர் ரோட்ல பெருமாள் கடந்து காவிரியை கிராஸ் பண்ணி மேலே ஏறி ஜீவபுரத்துல எழுந்தருளி இருந்து அன்றைக்கு முழுக்க அங்க பக்தர்கள் எல்லாரும் சேவை சாதிச்சு திருப்பி சாயங்காலம் 5 மணிக்கு புறப்பட்டு ராத்திரி 10 மணிக்கு இங்க கர்நாடகாவில் எழுந்துள்ளார். ஆக இந்த பெருமை நம்ம என்னன்னு சொல்றது? ஒரு பாட்டிக்கு ஒரு பேரனாகவே பெருமாள் போனா,
நாமளும் வைபவத்தை போய் அங்க போய் அனுபவிப்போம்.